தமிழை நேசிக்கும் உள்ளங்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எஸ்எம்பிஎம் பண்பலையின் முதல் தமிழ் குரலை உங்கள் முன் பகிர்வதில் பேரானந்தம். இலக்கிய சிந்தனைகள், வாழ்க்கை பாடம் கற்றுத்தரும் காப்பியங்கள் என மனதை வரும் சிறு கதைகளும் கலந்த இனிய பயணத்தில் நாம் ஒன்றாக பயணிக்கப் போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதில் முதல் குரலாக தேமதுர தமிழ் ஓசை இனி ஒலிக்கட்டும் எங்கள் ஓசை. ஹலோ மக்களே, எஸ்எம்பிஎம் பண்பலை 42.1 நான் உங்கள் ஆர்ஜே சரணிகாஸ்ரீ. முத்தி கனியே என் முத்தமிழே, கம்பன் கவையில் குடிக்கொண்டு வள்ளுவனின் கோல்முனையில் நிலை கண்டு பாரதியின் எழுத்துக்களில் இளைப்பாரி என்றும் இளமை மாறா என் தாய் தமிழையும் என் தாயையும் வணங்கி தங்கள் முன் என் கருத்தை சமர்ப்பிக்க வந்துள்ளேன். பண்பாட்டை மட்டும் பயிர் செய்து விளைவித்த என் பைந்தமிழே, உன் புகழ் பாடும் தகுதி எனக்கில்லை. இருந்தாலும் இவ்வரிகளை உமக்கு காணிக்கையாக்குகின்றேன். பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்தும் சிதையாத சிம்மாசனத்தை பிடித்தவளே, நீ அணிகலனாய் சூட்டிக்கொண்ட காப்பியங்கள் காலத்தால் கலைக்க முடியாத காவியங்கள். விந்தியம் சிந்தி இந்தியம் முழுமையும் சுந்தர வதனமாய் சுகம் தரும் அமுதமாய் வந்தவளே, சுட்டப்பலம் கேட்ட தமிழ் கடவுள் முருகனும் விரும்பி கேட்ட மொழியே, மாமுனிகளின் முதல்வனாய் பொதிகையின் தலைவனாய் இலக்கணம் படைத்திட்ட அகத்தியன் முதல் தொன்மையான இலக்கணம் அறியப்படும் தொல்காப்பியமும் உன் புகழ் பாடும். உச்சம் தொட்ட கம்பன் முதல் புதுமை பல படைத்திட்ட பாரதி வரை யாதும் ஊரே யாவரும் கேளர் என மனித வாழ்க்கைக்கு மனிதம் சேர்த்தவளே, எம் மொழிகளும் தொட முடியாத சாதனை வரிகளை கொண்டிருக்கும் சங்க இலக்கியமே, உன் சங்கத்தை கடல்கோள் கண்ட பின்னும் என்னும் இளமையாய் இருப்பவளே, பல்லாயிரம் பேர் உன்னை தொடர இந்த அடியேனையும் உம் கரங்கள் சுமந்து செல்லும் கனியுள்ளம் கொண்ட தாய் அவளே, உன் பொற்பாதம் வணங்குகிறேன். இணைந்திருங்கள் எஸ்எம்பிஎம் பண்பலை 42.1 வாழிய செந்தமிழ்.